இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவும் உறுதியும் பெற்று பலனடைந்தவர்கள், நன்றியை மறக்காதவர்கள் என்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் சுருக்கென்று சொன்ன டப்பா என்ஜின்களால் பிரச்சாரம் பெருவழி கூத்தாகவே முடிவது உறுதி. எவ்வளவு மத்தாப்பு வான வேடிக்கைகளை காட்டினாலும் தெளிவான நிலைப்பாட்டை மேற்கொண்டு திமுக கூட்டணி என்ற கொள்கை கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி என்ற முத்திரை பதிப்பார்கள் என்பது முக்காலும் உண்மையே என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். லக்னோவில் உள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற கிளையின் வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்து வழக்குரைஞர் மற்றும் பயிற்சி வழக்குரைஞரை கைது செய்ய முயன்ற 3 காவலர்கள் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரே கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொழிலாளர்கள் உரிமைகள் பாதிக்கப்படாமல் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் தொடர்பான வரைவு விதிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர் துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்திருக்கிறார். நேற்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்கவிட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமாரும் தனது வீட்டு மாடியில் இருந்து கருப்பு பலூனை பறக்கவிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்று மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது அனில் திருபாய் அம்பானி குழுமம் ஆகியோர் வங்கிகளிலிருந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த நிலை அறிக்கைகளை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநரகத்திடமிருந்து உச்சநீதிமன்றம் அறிக்கை கோரியிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றிய முழுமையான உரை இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது.